ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு கொஞ்சம் பிஸி டே, வேலை இல்லாட்டியும் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறபடியா இன்றைக்கு சிம்பிளா சமையலை முடிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி சரக்கு கறி. அதை அரைச்சு வைக்க போறது இல்ல, சரக்கு தூளோடு தான் வைக்க போறேன். அது இப்போ வின்டர் சீசன் என்னபடியா இன்னும் எங்களோட உடம்பு சிக்ல இருந்து வடிவா வெளியில வரையில. ஸோ அதால சரக்கு கறி வைக்கலாம்னு பிளான் பண்ணி கோழி எடுத்து வச்சு நான் அதை எப்படி செய்யறேன்னு பாப்போம், வரீங்களா? சரக்கு கறி செய்ய என்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போமா? 1/2 கிலோ கோழி. நான் இது கோழியோட சதை தான் எடுத்திருக்கிறேன். நீங்க எலும்போடையும் போட்டு செய்யலாம், அது இன்னும் டேஸ்டா இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, உரைப்புக்கு ஏற்றவாறு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்தால 5 பல்லு பூண்டு, மற்றது ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது நான் இடிச்சு எடுக்க போறேன். பேந்து ஒரு தக்காளி பழம். இங்கால சரக்குத்தூள். இது நான் ஊரில் அரைச்சு கொண்டு வந்தது. ஆனா நீங்க வேணுமெண்டா வீட்லயும் அரைக்கலாம். நான் கூடிய சீக்கிரம் அதோட வீடியோ போடுறேன். இது எங்கட தூள். தூளும் ஊருக்கு போய் அரைச்சிட்டு வந்ததுதான். நான் வெளி பொட்டில் மட்டும்தான் வேற. ஸோ இது யாழ்ப்பாண கறித்தூள். இதயம் நல்லெண்ணெய். ஒரு பேனுக்குள்ள நான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் கொதிச்ச பிறகு கொஞ்சம் கடுகு. கடுகு நல்லா 2 வரைக்குள்ள கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், இதோட வெட்டி வச்ச எங்கட வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டு தாளிச்சா அதோட தக்காளி பழமும் போடேக்க அது கொஞ்சம் திக்கா வரும். அதுக்கு தான் கொஞ்சம் கூட வெங்காயம் போட்டா நல்லா இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வரட்டும். பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. நான் கருவேப்பிலை எண்ணெயில போட்டு தாளிக்கிறேன். நான் தாளிக்கையும் போடுறேன். சேர்ந்து இறக்குற ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் போடுவேன். அது என்னட்டு எவ்வளவு கருவேப்பிலை இருக்குன்றத பொறுத்து அது போடுவேன். ஸோ இன்றைக்கு என்னட்ட கொஞ்சம் கூட இருக்கிறபடியா இப்ப தாளிக்கையும் போட்டுட்டு சேர்ந்து இறக்கையும் கொஞ்சம் போடுவேன். இதோட பச்சை மிளகாய், வதக்கேக்க கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு போட்டா கொஞ்சம் வேலைக்கு வதங்கும். எங்கட வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. இப்ப இந்த டைம்ல நாங்க தக்காளி பழத்தை போடுவோம். ஸோ எங்கட தக்காளி பழம் போட்டு இதோடையும் ஒரு சொட்டு உப்பு போட்டு வதக்க விட போறேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாங்க எங்கட கோழியை போடுவோம். கோழியையும் போட்டு நாங்க இடிச்சு வச்ச உள்ளி இஞ்சியையும் இதோட போட போறேன். ஸோ போட்டுட்டு ஒரு கவடி எல்லாம் கிளறி விட்டுட்டு மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். இறைச்சி தண்ணி விடுற மட்டும் அவிய விடுவோம். இடியில எங்கட குத்தரிசி சோறும் கொதிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வறண்டு வர்ற ஸ்டேஜ்ல தண்ணி விட்டது. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாங்க எங்கட தூளை போடுவோம். ஸோ நான் சரக்கு தூள், கொஞ்சம் புகை டிஸ்டர்ப் பண்ணுது. சரக்கு தூள் தால ஒரு 2 போடுறேன். கூட கொஞ்சம் உரைப்புக்கு எங்கட மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதை கிளறிட்டு ஒருக்கா மூடி விடுவோம். பச்சை வாசனை தூள்ட பச்சை வாசனை போட்டு இப்படி பச்சை வாசனையெல்லாம் போனா பிறகு நான் கொஞ்சம் தண்ணி விட போறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு இப்ப குழம்பா வேணுமெண்டா அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் திக்கா வேணுமெண்டா அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க. நான் இது கொஞ்சம் திக்கா இறக்க போறேன். ஸோ நான் இதுக்கு விட்டு கொதிக்க விட போறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பும் பார்த்து அளவா போட்டுக்கொள்ளுங்க. நீங்க விரும்பினா இன்னும் ஒரு 2 கரண்டி கூட சரக்கு கறி போடலாம். இப்ப நீங்க கறித்தூள் பாவிக்கலைன்னா நீங்க சரக்கு தூள் 4 கரண்டி அப்படி போடலாம். கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கும், அதால கொஞ்சம் பார்த்து போடுங்க. நான் இப்ப தூள் போட்டபடியே நான் குறைவா போட்டுனா ஆனா ஒரு 2-3 கரண்டி போடலாம். மூடி போட்டு அவிய விடுவோம். இப்ப நீங்க 1/2 கிலோ இறைச்சிக்கு ஒரு நான் போட்ட கரண்டியால நீங்க தனியா சரக்கறி மட்டும் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 கரண்டி போடலாம்.
5 போடலாம். ஆனால் நீங்கள் ஒருக்கா ஒவ்வொரு சரக்கு தூள் ஒவ்வொரு மாதிரி, சிலது வந்து கொஞ்சம் கைக்க பார்க்கும். ஸோ அது டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் போடுங்க. மிளகாத்தூள் போடுறேன்டா 2 இல்லாட்டி 3 மேசக்கரண்டி போட்டால் அளவு சரியாக வரும். இந்த கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு. இன்றைக்கு கொஞ்சம் புகை வந்து விடுதே இல்லை வீடியோ எடுக்க. இந்த கொஞ்சம் வந்து ரெடி ஆயிட்டு தான். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் வத்தி கொஞ்சம் இது கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க விரும்பினா இறக்கலாம். ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வத்த விட போறேன். கொஞ்சம் வத்தி வரட்டும், அப்பதான் இன்னும் இதா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்கா வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிளறி போட்டு இறக்க போறேன். எங்கட கோழி சரக்கு கறி வந்து ரெடி ஆயிட்டுது. ஆறின பிறகு கொஞ்சம் தேசிக்காய் பொடி விட்டா எங்கிற கறி ரெடி. இந்த சரக்கு கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேறு மாதிரி செய்யற நீங்களா அது எப்படின்னு எங்களுக்கும் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை டேக் கேர், பை பாய்.